வெரி குட் ஈவினிங் டு யூ ஆல். மாலை வணக்கம் அனைவருக்கும். இன்று நீங்கள் செய்யக்கூடியதை நாளைக்கு ஒத்தி வைக்காதீர்கள். இன்று நீங்கள் உழைத்தால் அதுவே உங்களின் நாளைய வெகுமதி ஆகும். சோ சாதனை படைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் உழைப்பை கொடுக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? சோ கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு தான் வெற்றின்னு சொல்லக்கூடியது கூடிய சீக்கிரத்திலேயே வந்து கைகள்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரைண்ட் டுடே, ஷைன் டுமாரோ அண்ட் ரீப் த ரிவார்ட்ஸ் ஃபார் எவர். சோ ரொம்ப ஒரு குறுகிய காலகட்டம், தட் இஸ் யூஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. சோ நோட்டிபிகேஷன் ரொம்ப சீக்கிரம் வந்துரும். அண்ட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன், இல்லைங்களா? சோ நிறைய பேர் ஏற்கனவே பிஜிடிஆர்பி அட்டன் பண்ணியிருப்பீங்க அண்ட் அதுல நிறைய வந்து குவாலிஃபைட் கூட ஆயிருக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இப்ப யூஜிடிஆர்பின்னு சொல்லக்கூடிய அடுத்த ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது. சோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சோ உங்களோட உழைப்பை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. டெஃபினட்டா யூ கேன் அச்சீவ் இன் திஸ் டைம். சரிங்களா? அதே மாதிரி புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களா இருந்தாலும் திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடியது எவ்ரி இயர் நடக்கிறது கிடையாது. இப்ப டிஎன்பிஎஸ்சி எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா எவ்ரி இயர் எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும். ஆனா நம்ம டிஆர்பி பொறுத்தளவு எவ்ரி இயர் பர்டிகுலரா வந்து ரெகுலரா எக்ஸாம் நடக்குதா அப்படிங்கிறது இட் இஸ் நாட் லைக் தட். வேகன்சி பேஸ்டா தான் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் நாட் எவ்ரி இயர். ஸோ ரிமெம்பர், நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம கருதி நம்ம கண்டிப்பா வந்து அதற்காக உழைப்பை நம்ம கொடுத்தானோம். அப்பதான் வந்து வெற்றி நம்ம கைகள்ல கிடைக்கும். காம்படிஷன் சொல்லக்கூடியது ரொம்ப ஹெவியா இருக்கும். ரீசன், திஸ் இஸ் அ மாரத்தான். சரிங்களா? சோ அதாவது பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு மாரத்தான். கிட்டத்தட்ட 12,000 பேர் எழுதியிருக்கிறாங்க பிஜிடிஆர்பி. ஹையஸ்ட் குவாலிபிகேஷன் அது. எம்ஏ பிஎட் இருக்கணும். UGTRB, BA, BEd போதும். ஸோ த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ வில் பி இன் த காம்படிஷன் வில் பி மோர். சரிங்களா? ரொம்ப அதிகமா இருக்கும் காம்படிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இட் இஸ் லைக் அ மாரத்தான். ரொம்ப பொறுமையா ஓடணும். ஒரு அதிக தூரம் ஓட வேண்டியது இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4ல இருந்து 5 மாசம் டைம் உங்க கைகளில் கிடைக்க போகுது. நோட்டிபிகேஷன் ஒரு 1 or 2 monthsல வந்தாலுமே ஒரு 3 months டைம் நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் கிடைக்கும். இந்த 5 மாதம் உங்களை நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணிக்க போறீங்க? எந்த அளவு கான்ஸ்டன்டா படிச்சுட்டே இருக்க போறீங்க? இந்த மாரத்தான் சொல்லக்கூடியது ரொம்ப வந்து மன உறுதியை சோதிக்கக்கூடிய ஒரு போட்டி. உடல் உறுதி, மன உறுதி ரெண்டுமே இருந்தா மட்டும்தான் மாரத்தான்ல எல்லாம் ஜெயிக்க முடியும். சோ அந்த மாதிரி ஒரு போட்டி தான் யூஜிடிஆர்பியும். இந்த 5 மாதம் முழுவதுமாக நீங்க கடந்து அந்த ஒரு பரீட்சைக்கு போறதுக்குள்ள உங்களை நீங்க எப்படி ட்ரெயின் பண்ணிக்க போறீங்க, எப்படி ஃபிட் ஆக்கிக்க போறீங்க, எப்படி வந்து படிச்சு அந்த ஒரு எக்ஸாமினேஷன்ல ஹையஸ்ட் ரேங்க் ஸ்கோர் பண்றதுக்கு தயாராக போறீங்கன்றத யோசிச்சுக்கோங்க. சோ அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் திட்டமிடுதல். ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும். எவ்வளவு டேஸ் இருக்கு, எத்தனை யூனிட் இருக்கு, என்னென்ன யூனிட்ல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு நமக்கு முத தெரியணும். அதற்காக தயாராக வேண்டும். கடின பயிற்சியும் விடாமுயற்சியும் வேண்டும். கண்டினியூஸா படிக்கணும். டெய்லி படிக்கணும். ஒரு நாள் படிச்சுட்டு ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் அந்த ஒரு நாள் படிச்சதை எடுத்தீங்கன்னா மறந்துதான் போகும். கண்டிப்பா ஞாபகம் இருக்காது. என்ன பண்ணோம், என்ன வந்து படிச்சோம் அப்படின்றதே ஞாபகம் இருக்காது. டெய்லி படிக்கணும். கான்ஸ்டன்டா ரிவிஷன் சொல்லக்கூடியது வைக்கணும். அதுதான் பயிற்சி. ஸோ கண்டினியூஸா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கணும். மாரத்தான் போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்தே கண்டினியூஸா ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்னு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி கடின பயிற்சி அப்படின்றது வேணும். மன உறுதி வேண்டும். நிதானமாக படித்தல் வேணும். என்னால முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கக்கூடாது. என்னாலும் முடியும்ன்ற நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கையும் மன உறுதியும் விடாமுயற்சியும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க தான் இதுல வின்னரா இருக்க போறீங்க. ஸ்டேட் ரேங்கரா இருக்க போறீங்க. a great achievement is there for you. சரிங்களா? so believe you can, definitely you will succeed. so keep running. so நம்மளோட இந்த ஒரு UGTRB எக்ஸாமினேஷனுக்காக from our professor academy we are providing free classes. இது இன்னைக்கான 3rd கிளாஸா இருக்க போகுது. சரிங்களா? சோ அழகு 3 சுதந்திர இந்திய வரலாறுல 3வது கிளாஸ் நம்ம பார்க்க போறோம். UGTRB வரலாறு, ஹவ் இந்தியா காட் ஃப்ரீடம் அப்படின்றதுல நிறைய தகவல்கள் இருக்கு. கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. சோ பிரிவினையில இருந்து இந்தியா எப்படி தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு ஒரு சுதந்திர நாடாக மாறியது அப்படின்றதுல ரொம்ப குறிப்பிடத்தகுந்த ஒரு வரலாறுகள் மற்றும் கருத்துகள் இதெல்லாம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். சோ இதுல நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். ஏன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்னு சொல்லுவாங்க, குரூப் ஏ ஸ்டேட், குரூப் பி ஸ்டேட்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னவெல்லாம் நடந்தது அப்படின்றதெல்லாம் பாஸ்ட் 2 கிளாஸஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா கான்ஸ்டியூஷனோட ஃபீச்சர்ஸ் பத்தி. ஏற்கனவே கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாச்சு, அதாவது இந்தியா வந்து எப்படி குடியரசானது அப்படின்ற விஷயங்கள்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இஃப் யூ டிடன்ட் see you can see that video too. it will be available in our website, சாரி யூடியூப் சேனல். சரிங்களா? சோ இன்றைய அமர்வில்
நம்ம யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன்னா என்னன்னு பார்க்க போறோம். எக்ஸாமோட ஓவர்வியூ. எக்ஸாம் எழுதுனா முதல்ல எக்ஸாம் பத்தி எல்லா டீடைலும் நமக்கு தரவா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? சோ அதனால எக்ஸாமோட ஓவர்வியூ, சிலபஸ், எத்தனை யூனிட் இருக்கு, என்ன டாபிக்ஸ் இருக்கு, யூனிட் வைஸ் ஸ்டடி பிளான், ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லக்கூடியது, அங்கங்க இதை எப்படி படிக்கலாம், எப்படி ஈஸியா படிக்கலாம், எந்த மாதிரி கொண்டு போலான்றதெல்லாம் கிளாஸ் நடத்தும் போதே உங்களுக்கு தெரியும், என்ன டாபிக் எல்லாம் நம்ம கான்சென்ட்ரேஷன் கொடுக்கணும்ன்றது. சோ அதுதான் நம்ம இன்னைக்கான கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் டுடே டாபிக் வில் பி இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் அண்ட் அதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது முக்கிய கருத்தாக்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சோ அதெல்லாம் ஒவ்வொரு நாட்டுல இருந்தும் இந்திய அரசியலமைப்புக்கு எடுத்துக்கொண்டார்கள். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் நடந்தது. அதோட உருவாக்கம் சொல்லக்கூடியது. சோ டிராஃப்டிங் கமிட்டி B.R. அம்பேத்கர் கீழே வந்து ஒர்க் பண்றாங்க. ஒரு 2 வருஷம் 11 மாசம், கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம். சரிங்களா? சோ கண்டினியூஸா ஒர்க் பண்றாங்க, ஒரு டிராஃப்டை ரெடி பண்றாங்க. அந்த டிராஃப்ட் எப்படி உருவானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் காப்பீட். அதாவது நிறைய கான்ஸ்டிடியூஷனை படிச்சு அதுல இருந்து நல்ல விஷயங்களை எடுத்து உருவானதுதான் இந்திய அரசியலமைப்பு. என்னென்ன நாடுகள்ல இருந்து என்ன விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டோன்றத பார்க்க போறோம். And coming to this, before starting our class, our Professor Academy is providing courses for various courses, various subjects. UGTRB course வந்து 2026 March 10ல ஸ்டார்ட் ஆக போகுது. So for various subjects நம்ம classes conduct பண்ணிட்டு இருக்கோம். If you want to join, you can join immediately. கீழே நம்பர் கொடுத்திருக்கு. Especially for history நம்ம தமிழ் மீடியத்துல classes conduct பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்ளீட்டா தமிழ் மீடியம். நோட்ஸ் உங்களுக்கு தமிழ் மீடியத்துல இருக்கும், டெஸ்ட் உங்களுக்கு தமிழ் மீடியத்துல இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாவே இருக்கும். சரிங்களா? சோ ஹிஸ்டரி தமிழ் மீடியம் கிளாஸஸ் வில் பி கண்டக்டட் அண்ட் March 10ல இருந்து தொடங்குது. இஃப் யூ வாண்ட் டு ஜாயின், யூ கேன் ஜாயின் இமிடியட்லி யூசிங் த நம்பர் கிவன். சரிங்களா? கீழே நம்பர்ஸ் கொடுத்துருக்கு, கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்க எல்லா டீடைல்ஸும் சொல்லுவாங்க. தென் யூ கேன் ஜாயின் இமிடியட்லி. ஸோ பட்டதாரி ஆசிரியர் தேர்வு ஹிஸ்டரியில தமிழ் மீடியம். சரிங்களா? ஸோ நம்ம கோர்ஸ் ஆஃபர் பண்றது தமிழ் மீடியம். பட்டதாரி ஆசிரியர் தேர்வு வேரிய சப்ஜெக்ட்டுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் டீச்சர்ஸ் who will be appointed for grade 6 to 10 அப்படின்னு சொல்லலாம். ஸோ 6 to 8 or 6 to 10 சப்ஜெக்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்றதுக்கான டீச்சர் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல அப்பாயிண்ட் பண்றதுக்காக இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். ஸோ பட்டதாரி ஆசிரியர் தேர்வு கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஆர் பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேல் ஆஃப் பேன்னு சொல்லக்கூடியது 36,400, 1,15,700 இந்த ஒரு ரேஞ்சில் உங்களோட சேலரி இருக்க போகுது. நிறைய பேர் ஒர்க்கிங் பீப்புளா இருப்பீங்க. எய்தர் நீங்க டீச்சரா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். அண்டர் பெய்டா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ரிமெம்பர் ஒன் திங், ஹிஸ்டரி படிச்சுட்டு இதனால என்ன யூஸ்ன்னு யோசிக்கும் பொழுது வி ஹாவ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கவர்மெண்ட் எக்ஸாம்லலாம் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு சொல்லக்கூடியது நமக்கு தான். ரொம்ப ஈஸியா நம்ம கிளியர் பண்ணிடலாம். நம்மளோட சப்ஜெக்ட் மட்டும் தெளிவா படிச்சா போதுமானது. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த பட்டதாரி ஆசிரியர் தேர்வு. சரிங்களா? ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் சொல்லக்கூடியது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு பேட்டர்ன் தான். 3 hours எக்ஸாமினேஷன் நடக்கும். இந்த 3 hours எக்ஸாமினேஷன்ல பார்ட் ஏ பார்ட் பின்னு 2 விஷயம் இருக்கும். பார்ட் ஏ உங்களுக்கு தமிழ் மொழி தகுதி தேர்வு, எல்லா எக்ஸாமுக்குமே அது கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த மார்க் உங்களுக்கு ரேங்க்ல வராது. ஸோ இது வெறும் தகுதி தேர்வு மட்டும்தான். பார்ட் ஏ கிளியர் பண்ணிட்டீங்கன்னா பார்ட் பி உங்களுக்கு இவாலுவேஷன் பண்ணுவாங்க, இல்லைன்னா பார்ட் பியை கணக்கிலேயே எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ தமிழ் மொழி தகுதி தேர்வு மிக முக்கியமானதே. நம்மளோட கிளாஸஸை பொறுத்தளவு உங்களுக்கு தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் நடந்துரும். சரிங்களா? ஸோ நவ் கமிங் டு திஸ், தமிழ் மொழி தகுதி தேர்வுல 30 கேள்விகள் இருக்கும். 50 மார்க்குக்கு 40% எடுத்து நீங்க ஸ்கோர் பண்ணிட்டா போதுமானது. ஸோ ஒரு 20 மார்க் மேல எடுத்தீங்கனாலே உங்களுக்கு பார்ட் பியோட கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். நமக்கு ரேங்கிங்ல வரக்கூடியது இந்த பார்ட் பி மார்க்ஸ் மட்டும்தான். இதுல 150 கேள்விகள் 150 மார்க்குக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், ஹிஸ்டரி சப்ஜெக்ட்ல மட்டும் இருந்து. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஆக்சுவலா 10 யூனிட் ஹிஸ்டரியில இருந்து மட்டும் தான் கேட்க போறாங்க. வேற எந்த சப்ஜெக்டும் நீங்க படிக்கவே வேண்டாம். ஹிஸ்டரி கம்ப்ளீட்டா ஹிஸ்டரி படிச்சிருக்கணும். 150 கேள்விகள், இதுல கிட்டத்தட்ட ஒரு 110 115 எடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் ஸ்டேட் ரேங்கர். ஸோ எல்லாமே 150 அவுட் ஆஃப் லைக் அப்படியே சென்டம் மார்க் அப்படிலாம் எதிர்பார்க்கறது இல்லை. ஸோ வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஹியர் இஸ் கட் ஆஃப்க்கு நம்ம அதிகமா எடுத்திருக்கணும். கட் ஆஃப்ல நம்மளோட ஸ்கோர் ஹையா இருக்கணும். ஒரு 110 மார்க்குக்கு அதிகமா எடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் கண்டிப்பான முறையில ஸ்டேட் ரேங்கராக மாறுவீர்கள். ஸோ லெட் அஸ் see the cut off actually. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் வேரிய சப்ஜெக்ட்டுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்தளவு சோசியல் சயின்ஸ்ன்னு சொல்லும் பொழுது ஹிஸ்டரி அண்ட் ஜியாகிரபி, மற்றபடி தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜின்னு சொல்லக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கண்டக்ட் பண்ணுவாங்க. சோசியல் சயின்ஸ் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து மோஸ்ட்லி ஹிஸ்டரி ஜியாகிரபி படிச்சவங்க வந்து இதை அட்டென்ட் பண்ணலாம். ஸோ காம்படிஷன் வரும்பொழுது நமக்கு ஹிஸ்டரி பீப்புள் தான் பெரிய காம்படிஷனா இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ ஹிஸ்டரி அண்ட் ஜியாகிரபி, ஜியாகிரபில நிறைய காம்படிஷன் இருக்காது.
அண்ட் ஹிஸ்டரின்னு பொறுத்தளவு நிறைய பீப்புள் எழுதுவாங்க. சோ பல்லாயிரக்கணக்கான மக்கள் எழுதக்கூடிய ஒரு பரீட்சையாக இது இருக்க போது ஞாபகம் வச்சுக்கோங்க. So what is the qualification to attend the examination? என்ன qualification கேட்டீங்கன்னா BA, B.Ed and TN-TET paper 2 qualify பண்ணியிருக்கணும். TN-TET paper 2 qualify பண்ணா மட்டும்தான் இதுக்கு நீங்க எலிஜிபிள். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க BA, B.Ed and TN-TET paper 2. ப்ரீவியஸ் எக்ஸாமினேஷனோட கட் ஆஃப் மார்க் 150 கேள்விகள் வரும். இதுல ஜெனரல் கேட்டகரி, அதாவது ஓபன் கேட்டகரின்னு சொல்லுவாங்க, எந்த ஒரு ரிசர்வேஷனும் இல்லாம செலக்ட் ஆனதுக்கு 85ல இருந்து 114 மார்க் எடுத்திருக்கணும். 2024 ரிசல்ட்ஸ் பேஸ்டான டேட்டா அது. ஸோ கிட்டத்தட்ட நீங்க ஒரு 115 மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் ஸ்டேட் ரேங்கர். ஃபர்ஸ்ட் மார்க்கே அந்த ஒரு ஸ்கோர் தான். சரிங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் ஹையா கூட ஆகலாம். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ப்ரிப்பரேஷன் முடிச்சவங்கலாம் இருக்காங்க. பிஜிடிஆர்பிக்கு எழுதினவங்களாம் அந்த காம்படிஷன்ல இருப்பாங்க பொழுது கண்டிப்பா அது வந்து ஒரு பெரிய காம்படிஷன் தான் இல்லைங்களா? ஸோ அதனால இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம். 115, 120 மார்க்கா கூட மாறலாம், இல்ல 125 கூட மாறலாம். பட் லெட் மீ டெல் யூ ஒன் திங், 115 எடுத்துட்டீங்கன்னா ஜாப் கன்ஃபார்ம்ன்றத நீங்களே எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா 80, 50 அதெல்லாம் வந்து ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா இங்க அது யூஸ்ஃபுல் கிடையாது. நமக்கு பாஸ் மார்க் தேவையில்ல, நமக்கு ஜாப் வேணும். ஜாப் வேணும்னா ரேங்க்ல நம்ம ஃபர்ஸ்டா இருக்கணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பிசிக்கு 85 to 89, பிசிஎம்முக்கு 62 to 76, எம்பிசி 78 to 87, எஸ்சி கேட்டகரி 63 to 87. இதுதான் ப்ரீவியஸ் எக்ஸாமினேஷனோட கட் ஆஃபா இருந்திருக்கு. கம்மிங் அப் எக்ஸாமினேஷன் கண்டிப்பா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரம் கொஸ்டின் பேப்பரும் ஈஸியா இருக்காது. யூஜிடிஆர்பி கொஸ்டின் பேப்பர் சொல்லக்கூடியது இட் இஸ் லைக் கைண்ட் ஆஃப் டஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். அண்ட் கொஸ்டின்ஸை பொறுத்தளவு சிம்பிள் கொஸ்டின்ஸ் இருக்காது, கொஞ்சம் டீடைல்டு கொஸ்டின்ஸாவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பிஜிடிஆர்பியை விட இது ரொம்ப டஃப்பான ஒரு எக்ஸாமினேஷனா தான் இருக்க போகுது. காம்படிஷனும் ஹையா இருக்க போகுது. அதற்கு நீங்கள் எப்படி தயாராகி கொள்ள போகிறீர்கள், எந்த அளவுக்கு நம்மளோட ப்ரிப்பரேஷன் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் எந்த அளவுக்கு நீங்க அந்த ஜாப்பை நோக்கி உங்களோட வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணுது. ஸோ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் த எக்ஸாமினேஷன். ஸோ கமிங் அப் எக்ஸாமினேஷன் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு ஸ்கோர் 110+. 110 மார்க்குக்கு அதிகமா எடுத்தாகணும். சரிங்களா? ஸோ நான் கமிங் டு த சிலபஸ். ஓகே, 110 மார்க் எடுக்கணும், 115 மார்க் எடுக்கணும் அப்படின்னா சிலபஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன டாபிக்லாம் இருக்கு, எத்தனை கொஸ்டின் அதுல இருந்து கேட்டிருக்காங்க, அதை எப்படி நான் கவர் பண்ணலாம் அப்படின்றது தெரியணும். ஸோ கமிங் டு சிலபஸ், இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட 4 யூனிட்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. கம்ப்ளீட்டா இந்திய வரலாறு பண்டைய காலத்துல இருந்து சுதந்திரமாகி இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் வரை, மோடிஜி அவர்களோட பீரியட் வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தை படிச்சிருக்கணும். 4 யூனிட், கிட்டத்தட்ட 60 கேள்விகள் கேட்க போறாங்க. எத்தனை கேள்விகள் பாத்தீங்கன்னா 60 கேள்விகள் வரப்போகுது. ஏன்னா 150 கேள்விகள் 10 யூனிட். சரிங்களா? நம்மளோட சிலபஸ்ல 10 யூனிட் இருக்கு. ஒரு யூனிட்டுக்கு 15 கேள்விகள் எடுத்தோம்னா 150 கேள்விகள் வரும். அப்படி இருக்கும் பொழுது சுதந்திர போராட்ட வரலாறு இருக்கு பாத்தீங்களா, அதுல கிட்டத்தட்ட 21 கேள்விகள் ப்ரீவியஸ் இயர்ல வந்திருக்கு. 2023 and 4 எக்ஸாமினேஷன்ல கேட்டிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட 60 கேள்விகள் இந்திய வரலாறுல இருந்து மட்டும் வரப்போகுது. சுதந்திர இந்தியால மட்டும் அது 20 கேள்விகள் இருக்கும். சோ இந்திய வரலாறு ஏற்கனவே பரிச்சயமான ஒன்று. அதை நம்ம தெளிவா படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில நம்ம 60 மார்க் அப்படிங்கிறது எடுக்கிறது ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான விஷயம் எல்லாம் கிடையாது. ஏற்கனவே படிச்சிருப்போம், நிறைய இடங்கள்ல படிச்சிருப்போம். சரிங்களா? ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பகுதி தான். ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடியது யூரோப்பியன் வரலாறு, சீனா, ஜப்பான் வரலாறுலாம் நமக்கு புதுசா இருக்கக்கூடியதாக இருக்கும். தமிழக வரலாறு அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழ்நாட்டோட வரலாறு 2 யூனிட் இருக்க போகுது. நீங்க வந்து இந்திய வரலாறு படிக்கும் பொழுதே தமிழக வரலாறும் அங்கங்க நீங்க டச் பண்ணி தான் படிச்சிருப்பீங்க. சோ இதுல ஒரு 30 கேள்விகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை நீங்க ஆட் பண்ணாலே உங்களுக்கு எவ்வளவு ஆயாச்சு? 90 கொஸ்டின்ஸ் ஆயாச்சு. கட் ஆஃப்ல 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். சரி, ஒரு 5, 6 இல்ல 10 கேள்விகள் கூட தவறா இருக்கட்டுமே, 80 மார்க் நீங்க இங்கேயே ஸ்கோர் பண்ணலாம். கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், அதர் 4 யூனிட்ஸ் ஆர் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா யூனிட் 7 சைனா ஜப்பான் ஹிஸ்டரி மட்டும், கிழக்காசிய வரலாறுன்னு சொல்லிட்டு 14 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்க வரலாறுன்னு சொல்லக்கூடியது 17 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஐரோப்பிய வரலாறு 2ஆம் உலகப் போர் காலகட்டம் வரை 20 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த ஐரோப்பிய வரலாறு படிக்கும் பொழுதே நீங்க அமெரிக்க வரலாறும் ஓரளவு கவர் பண்ணிருவீங்க. சரிங்களா? சோ கிட்டத்தட்ட ஒரு 30 கேள்விகள் அமெரிக்க ஐரோப்பிய வரலாறுல இருந்து கேட்கப்படுது. அண்ட் உலக போருக்கு பின் கரண்ட் பீரியட், கோல்டு வார்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, பனிப்போர் காலகட்டம், யுஎன்ஓ அதோட சாதனைகள் இதெல்லாம் பத்தி இருக்கக்கூடியது 10வது யூனிட்டா நவீன உலக வரலாறுல வரும்.
சரிங்களா? சோ இதுல இருந்து 10 கேள்விகள். கிட்டத்தட்ட இதுவே உங்களுக்கு எத்தனை கேள்விகள் ஆயாச்சு? 60 கேள்விகள் ஆயாச்சு. இதுல உலக வரலாறு கொஞ்சம் தெளிவா இருந்தா கூட, நீங்க இன்னும் ஒரு 30 கேள்விகள் ஸ்கோர் பண்ணிரலாம். 60ல 30ல இருந்து 40 கொஸ்டின் வந்து கரெக்ட்டா இருந்தா கூட போதும். நீங்க தான் ஸ்டேட் ரேங்கர். சோ யோசிச்சு பிளான் பண்ணி படிங்க. எது நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்திய வரலாறும், தமிழக வரலாறும் கம்ப்ளீட்டா நம்ம படிச்சிருக்கணும். என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ற அளவுக்கு நம்மளை நாமே தயார்படுத்திக் கொள்ளணும். அதே மாரி இங்க வந்துட்டோம் அப்படின்னா, அமெரிக்க, ஐரோப்பிய வரலாறுல இருக்கக்கூடிய இந்த 3 யூனிட்டும் தரோவா படிங்க. சோ இந்த 3 யூனிட் தரோவா படிச்சிட்டீங்க அப்படின்னா, 3 யூனிட்ல இருந்து 45 கேள்விகள். அட்லீஸ்ட் 40ல இருந்து 35ல இருந்து 40 மார்க் எடுத்தாலும் உங்களுக்கு அங்க ரேங்கிங்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் நிப்பீங்க. 115, 120 மார்க்குக்கு போயிரலாம். ரிமெம்பர் தட். சரிங்களா? சோ ஃபோக்கஸ் ஆன் தட். சீனா அண்ட் ஜப்பான் சொல்லும்பொழுது கண்டிப்பா அதுலயும் நம்ம ஸ்கோர் பண்ணுவோம். நல்லாவே நம்ம படிச்சிருப்போம். பட் அட் த சேம் டைம் சீனா, ஜப்பான் சொல்லும்பொழுது ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மத்த விஷயங்கள்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, சீனா, ஜப்பானுக்கு ஓரளவு ஃபோக்கஸ் நீங்க கொஞ்சம் நம்ம கிளாஸஸ்ல வந்து நோட்ஸ் எல்லாம் படிப்போம் இல்லீங்களா? அந்த மாரி ஒரு சின்ன சின்ன நோட்ஸா எழுதி படிச்சா கூட போதும். சைனா அண்ட் ஜப்பான பொறுத்தளவு. சரிங்களா? சோ இதெல்லாம் எப்படி படிக்கலாம்? என்ன புத்தகத்துல படிக்கணும்? அப்படின்றதெல்லாம் எண்ட் ஆஃப் த கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். We will discuss our topic first and then we will see those details too. சோ 10 யூனிட் கம்ப்ளீட்டா ஹிஸ்டரி தான் இருக்க போகுது. 150 கேள்விகள். 110க்கு மேல எடுத்தீங்கன்னா, நீங்க தான் இந்த எக்ஸாமினேஷனோட வெற்றியாளர். சரிங்களா? சோ யூ வில் பி சக்சஸ்ஃபுல். யூ வில் கெட் யுவர் ட்ரீம் ஜாப். எங்கேயோ ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு நம்மளோட அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் எல்லாம் போட்டு ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஆனா ரெகக்னிஷன் கிடைக்காது. இங்க நீங்க அதே சின்சியாரிட்டியை நீங்க படிக்கிறதுல காமிக்கணும். காமிச்சிட்டீங்க அப்படின்னா a better opportunity is there for you. So focus on that. Yes, we can அப்படின்றத நம்புங்க. Definitely you can. You will achieve this. கஷ்டமே கிடையாது. ஓகேங்களா? So இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம். Now we are entering into the topic. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்கனவே நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸும் இந்த ஒரு டாபிக்ல தான் பார்த்திருக்கோம். எப்படி உருவாக்கப்பட்டது, எத்தனை நாட்கள் ஆனது, யாரெல்லாம் தலைவர்களாக இருந்தார்கள், இதெல்லாம் பார்த்திருக்கோம். இப்ப இந்த இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்தோட ஃபீச்சர்ஸ், அதாவது எந்த கான்ஸ்டிடியூஷன்லாம் படிச்சு நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் உருவாச்சு அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அதுல இருந்தும் கண்டினியூஸா கேள்விகள் வருது. சரிங்களா? முக்கிய தகவல்கள் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் பத்தி பார்க்க போறோம். பி ரெடி ஃபார் தட். அண்ட் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லக்கூடியது பல நாடுகளோட சிறந்த அம்சங்களை உள்ளடக்கிய தனித்துவமான ஆவணம். சரிங்களா? கடன்களின் மூட்டை, பேக் ஆஃப் பாரோயிங் சொல்றோம். ஏன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஃபீச்சர்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அம்சங்கள். இந்த அம்சங்கள் எல்லாம் நம்ம மற்ற நாடுகள்ல இருந்து பார்த்து வாங்கி கொண்டதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் ஆகட்டும், இதெல்லாம் அடுத்த நாடுகள்ல இருந்து நம்ம எடுத்துக்கொண்டது. சரிங்களா? சோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கிறனால பேக் ஆஃப் பாரோயிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்திய அரசியலமைப்பு வெறும் நகல் கிடையாது, கட் காப்பி பேஸ்ட் கிடையாது. மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய சிறந்த அம்சங்களை எடுத்து இந்திய கலாச்சாரம் மற்றும் நம்மளுடைய பண்பாடுக்கு உன்னதமா, கரெக்டா, ஆப்டா இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஷன், டிபேட் வச்சுதான் அதை நமக்கேற்றவாறு மாற்றிக்கொண்டு எடுத்துக்கொண்டோம். சரிங்களா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டன்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் எடுத்துட்டோம். ஆனா யூஎஸ்ஏல இருந்து பிரசிடென்ட் போஸ்ட் எடுத்தோம். பிரிட்டன்ல இப்போ வரைக்கும் மன்னராட்சியும் இருக்குது. கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கின்னு சொல்லுவோம். அதை நம்ம எடுத்துக்கொள்ளவே கிடையாது. நம்ம நாட்டுக்கு எது கரெக்டா இருக்கும், எது சரியா இருக்கும் அப்படின்றதுதான் நமக்கு முக்கியம். சரிங்களா? சோ அதனால மக்களாட்சி அப்படின்றது நம்மளோட கொள்கையா எடுத்துக்கொண்டு அதற்கு தேவையான விஷயங்களை மட்டும், அம்சங்களை மட்டும் பல நாடுகள்ல இருந்து கேதர் பண்ணோம். சோ அப்படி கேதர் பண்ணதுல முக்கியமான அம்சங்கள் ஒவ்வொரு நாட்டுல இருந்து எடுக்கப்பட்டது. பாரபட்சமே கிடையாது. உலக அளவுல எல்லா கான்ஸ்டிடியூஷனும் படிச்சாங்க. யுஎஸ்ஏவோட கான்ஸ்டிடியூஷன், அயர்லாந்து, கனடா, ரஷ்யா, பிரான்ஸ், சவுத் ஆப்பிரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளையுமே எல்லா நாடுகளோட கான்ஸ்டிடியூஷனும் படிச்சு பெஸ்டான ஒரு ஃபீச்சர்ஸை எடுத்து உருவாக்கப்பட்டதுதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். சரிங்களா? சோ இதுல ஒவ்வொரு நாட்டுல இருந்து என்னென்ன பிரின்சிபல் எல்லாம் எடுக்கப்பட்டது, சோ அதே மாதிரி அது எந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை இந்தியாவுல ஏற்படுத்துச்சு, முக்கிய தகவல்கள் என்ன அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? சோ சிறப்பு அம்சங்கள், நம்ம கான்ஸ்டிடியூஷனோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஒரு ஃபெடரல் சிஸ்டம் இருக்கக்கூடிய
ஒரு அம்சத்தை கொண்ட ஒரு கான்ஸ்டிடியூஷன். பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு, பார்லிமெண்ட் இருக்கு, பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் இருப்பாரு. இதெல்லாம் நம்மளோட கான்ஸ்டிடியூஷனோட முக்கியமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இத முகவுரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரீ ஆம்பிள்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. கான்ஸ்டிடியூஷன்னா என்ன, இது என்ன குறிக்கோள்களோட ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம். சோ எண்ட் ஆஃப் த கிளாஸ் முகவுரையுமே நம்ம ரொம்ப டீடைல்டா பார்ப்போம். சரிங்களா? சோ இப்ப இதுல இருக்கக்கூடிய சிறந்த அம்சங்கள் எவை எவை, எந்த நாடுகள்ல இருந்து நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்றதான் பார்க்க போறோம். இந்திய அரசாங்க சட்டம் பிரிட்டிஷாருக்கு கீழே இந்தியாவுல பாஸ் பண்ணப்பட்ட ஒன்று. பெடரல் அப்படின்னு சொல்லக்கூடிய பெடரல் ஆட்சி எடுத்துக்கொள்ளப்பட்டது. பெடரல்னா ஒண்ணும் கிடையாது, நேஷனல் கவர்மெண்ட் கீழே ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும், அதே நேஷனல் கவர்மெண்ட் கீழே பீப்புள் ஆஃப் த ஸ்டேட். சரிங்களா? மக்களும் நேரடியாக நேஷனல் கவர்மெண்ட்டுக்கு ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னும் 2 டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட்ஸ் இருக்கு. கான்ஃபெடரேஷன் ஆர் யூனிட்டரின்னு சொல்லக்கூடியது. ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட்ல மட்டும்தான் மக்கள் ஓட் பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஓட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பேரு கன்ஃபெடரேஷன். யூனிட்டரி கவர்மெண்ட்னா நேஷனல் கவர்மெண்ட் டைரக்டா பீப்புள் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. தெர் இஸ் நோ ஸ்டேட் பவர்ஸ். ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தளவு பவர்ஸ் எதுவுமே இருக்காது. அது யூனிட்டரி. ஆனா நம்ம அப்படி கிடையாது. ஒவ்வொரு மாநிலமும் தனித்துவமானது. அதனால ஸ்டேட்டுக்கும் ஈக்குவல் பவர் கொடுத்து ஸ்டேட்லயும் எலெக்ஷன்ஸ் நடக்கும், நேஷனல் கவர்மெண்ட்லயும் எலெக்ஷன்ஸ் நடக்கும். ஸ்டேட்டுக்கும் பவர்ஃபுல்லான ஒரு கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. நேஷனல் லெவல்லையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்கும். அதிகார பங்கீடுகள் சமமாக இருக்கும். சரிங்களா? அதுதான் ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஆளுநர் பதவி அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த இந்திய அரசாங்க சட்டம் 1935ல இருந்து தான் எடுக்கிறோம். நீதித்துறை, பொது தேர்வாணையங்கள் சொல்லக்கூடிய யூபிஎஸ்சி, ஸ்டேட் பிஎஸ்சி, நெருக்கடி கால விதிகள் சொல்லக்கூடிய எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு சட்டத்துல இருந்து அப்படியே நாம் எடுத்துக்கொண்டோம். நம்மளோட அரசியலமைப்போட அடிப்படைன்னு சொல்லக்கூடியது இந்த ஒரு சட்டம் தான். 1935ஆம் ஆண்டு சட்டம். கமிங் டு த இம்பார்ட்டன்ட் திங், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்லயே பாத்தீங்க அப்படின்னா 1852 அப்படின்னு சொல்லக்கூடியது நேஷனல் லெவல் எமர்ஜென்சியா இருக்கும். 56ன்னு சொல்லக்கூடியது ஸ்டேட் எமர்ஜென்சி, 16 சொல்லக்கூடியது பினான்சியல் எமர்ஜென்சியா இருக்கும். சரிங்களா? சோ நவ் நிர்வாக விவரங்கள், இந்த சம்பந்தப்பட்ட நிர்வாக விவரங்கள் எல்லாமே 1935ல இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதாக அமைகிறது. பிரிட்டன், சோ நம்மள ஆட்சி செய்தது பிரிட்டிஷ் தான் இல்லைங்களா? சோ அங்க இருந்து என்ன சிஸ்டம்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். பார்லிமெண்ட் தான் ஹையஸ்ட் பவர். சோ பார்லிமெண்டோட அத்தாரைசேஷன் இல்லாம எந்த ஒரு சட்டத்தையும் நம்மளால பாஸ் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி ஒரு நாடாளுமன்ற அரசாக, நாடாளுமன்றத்தை மையமாக கொண்ட அரசு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது பிரிட்டனோட சிஸ்டம். இதை யூஎஸ்ஏ பாத்தீங்க அப்படின்னா அங்க பிரசிடென்சியல் சிஸ்டம் தான் மேஜர் ஆனது. பிரசிடென்ட் நினைச்சாரு அப்படின்னா அவங்க பாஸ் பண்ணதை ஸ்டாப் பண்ணிக்க முடியும். காரணம் அப்படின்றதெல்லாம் தாண்டி அவர்கள் தனிப்பட்ட முறையில வீட்டோ, பவர்ஃபுல்லான ஒரு வீட்டோ யூஎஸ்ஏ பிரசிடென்ட் கையில இருக்கு. வீட்டோ பவர் கொடுத்துட முடியும். பிரசிடென்ட் தான் அங்க பவர்ஃபுல். சரிங்களா? சோ அதனால நாடாளுமன்ற அரசு ஒரு பார்லிமெண்டரி சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஒற்றை குடியுரிமை சொல்லக்கூடியது சிங்கிள் சிட்டிசன்ஷிப் நம்ம பிரிட்டிஷ்ல இருந்து தான் எடுத்துக்கிட்டோம். ரூல் ஆஃப் லான்னு சொல்லக்கூடியது சட்டத்தின் ஆட்சி, எதுவுமே சட்டப்படிதான் நடக்கணும்ன்றது. நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடையாணைகள் சொல்லக்கூடியது எல்லாமே நம்ம பிரிட்டன்ல இருந்து அப்படியே எடுத்துக்கொண்ட விஷயங்கள். அமெரிக்க அரசமைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம் சொல்லிட்டு ஒரு 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இருக்குது. இது நம்ம எங்க இன்ஸ்பயர் ஆகி எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டோம், அடிப்படை உரிமைகள். சரிங்களா? சோ அதே மாதிரி நிதி சீராய்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜுடிஷியல் ரிவ்யூ, ஒரு சட்டம் சரியானதா தவறானதான்னு சொல்லிட்டு கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணலாம். இந்த சட்டம் சரியான சட்டம் அல்ல, இதுல மாற்றங்கள் தேவைன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணலாம். இது ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்றாங்க. எப்ப மக்களோட உரிமைகளை பாதிக்குதோ அந்த சட்டங்களை மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ரெக்கமெண்ட் பண்ணும். இது நீதி சீராய்வு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், இம்பீச்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த ஒரு இம்பீச்மெண்ட் பிரின்சிபலும் நம்ம அமெரிக்கால இருந்து தான் எடுத்துக்கிட்டோம். உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஆகட்டும், குடியரசுத் தலைவர் ஆகட்டும், அவங்க எல்லாம் பதவியில இருந்து நீக்கணும். சம் பேட் திங்ஸ் ஹேப்பன் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்னா அவர்களை பதவியில இருந்து நீக்கிறதுக்கு இம்பீச்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு ப்ரொசீஜரை அமெரிக்கால இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அயர்லாந்துல இருந்து நம்ம எடுத்துக்கொண்டது டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். ஒரு அரசு எப்படி செயல்படணும், என்ன கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு செயல்படணுங்கிறது டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ், கவர்மெண்ட்டை டைரக்ட் பண்றது. சரிங்களா?
சோ அதுதான் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் பார்ட் 4 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனா வந்து இருக்குது. அடிக்வட் லிவ்லிஹுட், பப்ளிக் ஹெல்த், ப்ரொமோஷன் ஆஃப் பீஸ், ப்ரொடெக்ஷன் வெல்ஃபேர், ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட், வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், எஜுகேஷன்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும், எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவல் ஜஸ்டிஸ், எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்டோட முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை சரியான முறையில நம்ம கவர்மெண்ட் பண்ணணுன்றதுக்காக அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்றுதான் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள். எக்காரணம் கொண்டும் வழிகாட்டு நெறிமுறைகளை தாண்டி நம்ம கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகாது. சரிங்களா? சோ அதனால பார்ட் 4ல இத வந்து இணைச்சிருக்காங்க. கனடா அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டுல இருந்து நம்ம குவாசி பெடரலிசம் சொல்லக்கூடியதை எடுத்துக்கொண்டோம். அதாவது நேஷனல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி தனித்தனியா இயங்கிக்கலாம், சுதந்திரமாக இயங்கலாம். ஆனால் அதிகபட்ச அதிகாரம்னு வரும் பொழுது அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கும். அதுதான் குவாசி பெடரலிசம் சொல்லக்கூடியது. ரெண்டு பேருக்குமே தனிப்பட்ட பவர்ஸ் இருக்கும், அதிகாரங்கள் இருக்கும், அதிகார பங்கீடு இருக்கும். அதிகபட்ச பவர் அண்ட் கண்ட்ரோல் யார் கையில போயிடும் அப்படின்னா நேஷனல் கவர்மெண்ட்ல தான் இருக்கும். அதுதான் சரியான முறையும் கூட. இல்லைன்னா எந்த ஒரு ஸ்டேட்னாலும் தனியா பிரிஞ்சு போயிடலாம். சரிங்களா? சோ அதை தடுக்கிறதுக்காக நேஷனல் லெவல் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அதிகபட்ச பவரை தன்னோட கைகள்ல வச்சிருக்கு. இத குவாசி பெடரலிசம் சொல்லுவாங்க. ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சின்னு அழைக்கப்படுது. பெடரலிசம்னா கூட்டாட்சி. சோ மத்திய அரசுடன் ஒரு வலுவான ஒரு அதிகாரத்தை கொண்ட மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி. மத்திய அரசிடம் அதிகபட்ச அதிகாரங்கள் மற்றும் இதர அதிகாரங்கள் வந்து இருக்கும். புதுசா ஏதாவது ஒரு இப்பெல்லாம் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? இப்ப டெக்னிக்கல் ஃபீல்ட்ல ஒரு லா பாஸ் பண்ணணும்னா ஸ்டேட் பண்ணணுமா நேஷனல் கவர்மெண்ட் பண்ணணுமான்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா அது நேஷனல் கவர்மெண்ட் தான். நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குன காலத்துல இவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் கிடையாது. சரிங்களா? சோ அப்ப காலத்துக்கு தகுந்தவாறு நம்ம சட்டங்கள் இயற்றணும். அந்த மாதிரி புது அதிகாரங்கள் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுக்கப்படும். பொதுப்பட்டியல் சொல்லக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பொதுப்பட்டியல் உருவாக்கப்பட்டது கனடால இருந்து பார்த்துதான். மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம் சொல்லக்கூடியதும் கனடாவோட ஒரு ப்ரொவிஷன் தான். இந்த பொதுப்பட்டியல் பாத்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான அதிகாரங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷனை சொல்லலாம். கல்வியை பொறுத்தளவு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுக்குன்னு தனி பவர்ஸ் இருக்கு, நேஷனல் கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுக்குன்னு தனி பவர்ஸ் இருக்கு. நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஸ்டேட் போர்டு அண்ட் சிபிஎஸ்சின்னு சொல்லிட்டு, சென்ட்ரல் போர்டுன்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி ரெண்டு தனிப்பட்ட அதிகாரங்கள் ரெண்டு பேருமே வந்து அதுல கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு பொதுப்பட்டியல்ல இருக்கக்கூடிய அதிகாரம். உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை மற்றும் அதிகார வரம்புன்னு சொல்லக்கூடியதும் கனடால இருந்து தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவு வணிகம், வர்த்தக சுதந்திரம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. நாடாளுமன்றத்தின் அவைகளின் கூட்டுத்தொடர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கூட்டுத்தொடர்கள் எல்லாம் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆஸ்திரேலியால இருந்துதான். சோ நாடாளுமன்றத்துல கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்லக்கூடியது பட்ஜெட் கூட்டுத்தொடர் ரொம்ப முக்கியமானது. சோ இதெல்லாம் நம்ம ஆஸ்திரேலியால இருந்து எடுத்துக்கொண்ட பிரின்சிபல். ஆனா நம்ம நாட்டை பொறுத்தளவு இந்த கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 3 முக்கியமான காலங்கள்ல வந்து நிகழும். பிப்ரவரி முதல் மே வரை மழைக்கால கூட்டத்தொடர், ஜூலை முதல் செப்டம்பர் வரை இன்னொரு கூட்டத்தொடர் நடக்கும். அதே மாதிரி குளிர்கால கூட்டத்தொடர் சொல்லக்கூடியது நவம்பர் மற்றும் டிசம்பர்ல நடக்கக்கூடியதாக இருக்கும். சோ 3 கூட்டத்தொடர்கள் வந்து நடக்கும். சரிங்களா? சோ இந்த கூட்டத்தொடர் அதாவது ஒரு 2 ஹவுஸுமே சேர்ந்து இணைந்து நடக்கக்கூடிய இந்த தொடர் அப்படின்னு சொல்லக்கூடியது ராஜ்யசபா, லோக்சபா 2 பேருமே வருவாங்க. இந்த ராஜ்யசபா, லோக்சபா 2 ஹவுசஸா இருக்கு. ராஜ்யசபாக்கு கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பெயர் இருக்கு. லோக்சபாக்கு ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடியது மக்களவைன்னு சொல்லுவாங்க. ராஜ்யசபால 250 மெம்பர்ஸ் இருக்கலாம். இங்க லோக்சபால அதிகபட்சம் 545 பேர் இருக்கலாம். சரிங்களா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 12 பேர் பிரசிடென்டால நாமினேட் செய்யப்படுவாங்க. எலெக்ஷன் மூலமா வரமாட்டாங்க. 238 பேர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. சரிங்களா? சோ அதுக்குள்ள ஒரு சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன் இருக்கும். அது மூலமா 238 பேர் ஸ்டேட்ல இருந்து அனுப்புறாங்க. டோட்டலா 250 பேர். 545 பேர் லோக்சபால இருக்கலாம். 530 பேர் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. 13 பேர் யூனியன் டெரிட்டரிஸ்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. மிச்சம் இருக்கிற 2 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன். சரிங்களா? ஆங்கிலோ இந்தியர்களும் இந்தியால இருக்கிறனால அவர்களுக்கு என்று 2 சீட் ஒதுக்கிடுவாங்க. அதுல எலெக்ஷன்லாம் நடக்க முடியாது, அவ்வளவு பேரும் கிடையாதுன்றனால. அண்ட் ஆல்சோ தே ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட். இந்தியால பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால 2 பேரை அப்பாயிண்ட் பண்றாங்க. சரிங்களா? ஆங்கிலோ இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்கள நாமினேட் பண்ணுவாங்க.
நான் கோயிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஜெர்மனி வெய்மர் அரசமைப்பு. உலகப்போர் முடிஞ்ச உடனே ஜெர்மனியில ஏற்படுத்தப்பட்ட ஒரு அரசாங்கம் வெய்மர் ரிபப்ளிக். இந்த வெய்மர் அரசமைப்புல இருந்து நம்ம எடுத்துக்கொண்டதான் நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா அது உலகப்போர் காலகட்டம். மக்களுக்கு உரிமை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு நேஷனல் கவர்மெண்ட் வந்து எந்த முடிவும் எடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணிடுவாங்கன்னா மக்களோட உரிமைகளை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அதையும் நாம் இங்கு எடுத்துக்கொண்டோம். எதுக்காக நம்ம மக்களோட உரிமைகளை சஸ்பெண்ட் பண்றோம்னா, நேஷனல் செக்யூரிட்டின்னு வரும் பொழுது, இந்தியாவோட முழுமையான பாதுகாப்புன்னு வரும் பொழுது, மக்களோட உரிமைகள் நம்ம பெருமளவு எடுத்துக்கொள்ள முடியாது. அவங்க வந்து அந்த ஃப்ரீடம் ஆஃப் தாட் எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் வந்துட்டு நம்ம கொடுக்க முடியாது. சரிங்களா? ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து சுதந்திர உரிமை இருக்கு. நான் எங்க வேணாலும் போலாம். இப்ப இந்தியா சைனா பார்டர்ல போர் நடக்குது. நேரா போய் யூடியூப்ல போய் நான் வந்து விளாக் போட போறேன். லைவா நான் அந்த போரை காமிக்க போறேன். நீங்க கிளம்பி போக கூடாது. இல்லைங்களா? சோ அத வந்து பேன் பண்ணிடுவாங்க. அது நம்மளோட உரிமை கிடையாது. அந்த உரிமையெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க அந்த டயத்துல. போர்க்காலம்லாம் நடந்துச்சு அப்படின்னா. சோ அதெல்லாம் வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லி குறிப்பிடக்கூடியது. சில விஷயங்கள் தடுக்கப்பட்டுதான் ஆகணும். அதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதுதான் நெருக்கடி கால நிலையில அடிப்படை உரிமைகள் பறிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆர்டிகல் 359 மூலமாக இது பறிக்கப்படுது. இந்தியாவுல இதுவரை 3 முறை அவசர நிலை வந்திருக்கு. அதாவது நெருக்கடி நிலை. இந்தியா சைனா போறப்ப 1962, 1971 இந்தியா பாகிஸ்தான் போறப்ப, அதே மாதிரி 1975 உள்நாட்டு குழப்பங்கள் இந்திரா காந்தியார் பீரியட்ல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் நடந்தது. அந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். முதல் நெருக்கடி நிலை சொல்லக்கூடியது எக்ஸ்டர்னல் அக்ரஷன். இந்தியா சீனா போர் நடந்தது. அருணாச்சல பிரதேசத்துல நிறைய வந்து அவங்க சீனா ஊடுருவல் பண்ணனால ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணி ஒரு நெருக்கடி நிலையை அறிவிச்சாங்க. அதே மாதிரி இரண்டாம் நெருக்கடி நிலை சொல்லக்கூடியது 1971 கொண்டு வரப்பட்டது. 77 வரை இருந்துச்சு. சரிங்களா? சோ இது இந்தியா பாகிஸ்தான் போர் வங்கதேசத்தை சுதந்திரமாக அறிவிப்பதற்காக இந்தியா அதுல தலையிட்டது அப்படின்னு சொல்லலாம். சோ ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லி இருந்ததை விடுதலை நாடாக வங்கதேசமாக உருவாக்க இந்தியாவும் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. சோ அப்ப வந்து இந்திரா காந்தியார் தான் வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க. அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கடி நிலையை கொண்டு வராங்க. ஒரு எமர்ஜென்சியை வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த எமர்ஜென்சி முடியறதுக்குள்ள அடுத்த எமர்ஜென்சி வந்தாச்சு. ஏன்னா ஈஸ்ட் பாகிஸ்தானுக்காக நம்மளோட நாட்டோட செல்வங்கள் எல்லாம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி போராடிட்டு இருக்கும் பொழுது பிரதமரை எதிர்த்து அதிகபட்ச கேள்விகள் வருது. உடனடியாக இந்திரா காந்தி ஃபக்ருதீன் அலி அகமதுன்னு சொல்லக்கூடிய அப்ப இருந்த குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லி இன்னொரு எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்றாங்க. உள்நாட்டு குழப்பங்கள் காரணமாக இந்த ஒரு நெருக்கடி நிலை கொண்டு வரப்பட்டதாக அறியப்படுது. 75 இருந்து 77 வரை இந்த ஒரு எமர்ஜென்சி கண்டினியூ ஆகுது. சரிங்களா? சோ இது 75 வரை இருந்தது. அது அப்படியே 77 வரை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. சோ இது ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறுது. ஏன்னா தலைவர்கள் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எமர்ஜென்சியா இது அறியப்படுது. உடனடியாக என்ன பண்றாங்கன்னா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றத மாத்தி உள்நாட்டு குழப்பங்கள் இருந்தாலும் பெரிய அளவு அந்த ஆர்ம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. வெப்பனேந்தி அந்த போராட்டங்கள் நடக்கும்போது மட்டும்தான் நெருக்கடி நிலை அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஒரு பெரிய சேஞ்சே நடந்துச்சு நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல. அது இந்திரா காந்தி அம்மையார் காலகட்டத்துல நடந்தது. 3 முறை தான் நெருக்கடி நிலை வந்திருக்கு. சோ இந்தியாவின் நெருக்கடி நிலை இருக்கும் பொழுது கூட மக்களோட உரிமைகள் தடுக்கப்படும் சொல்றோம் இல்லைங்களா? அதுல 2 உரிமைகளை மட்டும் எடுத்துக்கொள்ளவே முடியாது. சில அடிப்படை உரிமைகளை கவர்மெண்டால ரத்து செய்ய முடியாது. அதுல 2 முக்கியமான உரிமை ஆர்டிகல் 20, ஆர்டிகல் 21. குற்றங்களுக்காக தண்டிக்கப்படுவதிலிருந்து பாதுகாப்பு. தான் தப்பு பண்ணலன்னா அதை நிரூபிக்கிறதுக்கு மக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். சோ அது அவர்களுடைய உரிமை. அது எப்பொழுதுமே தடுக்கப்படாது. வாழ்வுரிமை மற்றும் தனிநபர் சுதந்திரம். ஒருத்தர் வாழ்வதற்கான உரிமை தனிநபர் சுதந்திரம் சொல்லக்கூடியது. அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆர்டிகல் 20, 21 எப்பொழுதுமே ஆக்டிவா இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ். சரிங்களா? சோ இந்த ஒரு ஆர்டிகல்ஸ நெருக்கடி நிலை 1975, 77 இருக்கு இல்லைங்களா? இதுக்கு அப்புறம் நடந்த அந்த கசப்பான அனுபவங்கள்ல இருந்து திருத்தங்களை கொண்டு வரணும்னு சொல்லி ஏற்படுத்தப்பட்டது. சரிங்களா? அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கணும், வாழ்வுரிமை மற்றும் இந்த குற்றங்கள்ல இருந்து தண்டிக்கப்படுவதிலிருந்து இருந்து தடுக்கப்படணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 44வது சட்ட திருத்தம் 1978 கொண்டு வரப்பட்டது. Now going to the next one, சோவியத் யூனியன். ரஷ்யால இருந்தும் நம்ம முக்கியமான பிரின்சிபல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுல ரொம்ப முக்கியமானது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்.
குடிமக்களோட அடிப்படை கடமைகள். ஒரு மக்களா நம்ம நாட்டுக்கு என்ன கடமை செய்யறோம் அப்படிங்கிறது முக்கியம். சோ முதல்ல நம்மளோட அரசமைப்பு ரூல்ஸ் ரெகுலேஷனை மதிக்கணும், நாட்டுக்காக போராடணும், சில தருணங்கள்ல நம்மளோட நாட்டோட பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிப்படை கடமைகள்ல வரும். சரிங்களா? அதே மாதிரி முகப்புரையில இருக்கக்கூடிய சமூக, பொருளாதார, அரசியல், நீதியின் மாண்புகள் சோவியத் யூனியன்ல இருந்து தான் எடுத்துட்டோம். சரிங்களா? சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் சமமா நீதி வழங்கப்படும் அப்படிங்கிறது. அடிப்படை கடமைகள் 42வது திருத்தத்தில் உறுதிப்படுத்தப்பட்டது. சரிங்களா? 42வது சட்ட திருத்தம் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டு இணைக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. பிரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள்ல இருந்து குடியரசுன்னு சொல்லக்கூடிய கொள்கை இணைக்கப்படுது. முகப்புரையில சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது கொண்டு வரப்படுது. சரிங்களா? சோ இது பிரான்ஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டது. அதே மாதிரி ரிபப்ளிக்னு சொல்லக்கூடிய பிரின்சிபலும் நம்ம பிரெஞ்சு கவர்மெண்ட்ல இருந்து தான் எடுத்துக்கிட்டோம். பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்ப ரைஸ் ஆன ஒரு 3 முக்கிய கொள்கைகள் தான் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம். சரிங்களா? சோ இத நம்ம எடுத்துக்கொள்கிறோம். தென்னாப்பிரிக்கா பொறுத்தளவு அரசமைப்பு திருத்த சட்டம் செயல்முறை. சோ அரசமைப்புல காலத்துக்கு ஏற்றவாறு திருத்தங்கள் செய்யப்படணும். அந்த ஒரு செயல்முறை தென்னாப்பிரிக்கா கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் 368 அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? சோ அதை நாம் எடுத்துக்கொண்டோம். 2/3 மெஜாரிட்டியோட நம்ம என்ன ஒரு சேஞ்சுமே கான்ஸ்டிடியூஷனுக்கு ஏற்படுத்தலாம். மாநிலங்களவையில மக்களோட தேர்வு, உறுப்பினர்கள் தேர்வும் தென்னாப்பிரிக்காவோட கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்துட்டோம். சோ இங்க முக்கியமான கான்ஸ்டிடியூஷன்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. 42nd அமெண்ட்மெண்ட்டை நம்ம மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம். நிறைய சேஞ்சஸ் கான்ஸ்டிடியூஷனுக்கு கொண்டு வந்துச்சு. 1976ல கொண்டு வரப்பட்டது. 52nd அமெண்ட்மெண்ட்னு சொல்லக்கூடியது 1985ல ஆன்டி டிஃபெக்ஷன் லான்னு சொல்லுவாங்க. அதாவது கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எலெக்ஷன் அப்ப கட்சி டக்குன்னு மாறக்கூடாதுன்றது. கட்சி தாவல் தடை சட்டம். எலெக்ஷன்ல ஒரு பார்ட்டில நின்று ஜெயிச்சிருப்பாங்க. ஜெயிச்ச பிறகு இன்னொரு பார்ட்டிக்கு மாறுறது. அதெல்லாம் தடை செய்வார்கள். சரிங்களா? 101வது அமெண்ட்மெண்ட் குட்ஸ் அண்ட் ஜிஎஸ்டியோட அந்த ஒரு அமெண்ட்மெண்ட். அதே மாதிரி 105வது அமெண்ட்மெண்ட் 2021ல பாஸ் ஆகுது. பேக்வர்ட் கிளாஸுக்கான ஒரு அமெண்ட்மெண்ட். ரிசர்வேஷன் பாலிசி. 71வது அமெண்ட்மெண்ட் 1992ல கொங்கணி, மணிப்புரி, நேபாளி லாங்குவேஜஸ அபிஷியல் லாங்குவேஜ்ல சேர்க்குது. 2023ல 33% ரிசர்வேஷன் ஃபார் விமன் சொல்லக்கூடிய 106வது அமெண்ட்மெண்ட்டை பாஸ் பண்றாங்க. 33 ஆட் பண்ணீங்கன்னா 6 வரும். 106. சரிங்களா? 106வது அமெண்ட்மெண்ட் 2023 33%. ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கமிங் டு த ப்ரீஆம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு முகப்புரை இருக்கு. அதாவது கான்ஸ்டிடியூஷன் எதற்காக ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னு ஒரு முகப்புரை கொடுப்பாங்க. எல்லா புத்தகத்துக்கும் ஸ்டார்டிங்ல ஒண்ணு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ப்ரிஃபேஸ்ன்னு சொல்லிட்டு அந்த புக் எதை பத்தி பேசுதுன்னு சொல்லி ஒரு பக்கம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம கான்ஸ்டிடியூஷன் எதை பத்தி எல்லாம் அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறது இந்த ப்ரீஆம்பிள்ல கொடுத்திருப்பாங்க. அரசாங்கத்தின் முக்கிய நோக்கங்களுடன் அரசியலமைப்பின் அறிமுக பகுதியாக ப்ரீஆம்பிள் இருக்கு. சரிங்களா? யுஎஸ்ஏ கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்துக்கிட்டோம். முகவுரை சொல்லக்கூடியது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளிடமிருந்து பெறப்பட்டது. சமத்துவ, மதச்சார்பற்ற, ஒருமைப்பாடு கொண்ட நாடாக நம்முடைய நாடு அறியப்படுது. இந்த கொள்கைகள் எல்லாம் 42வது சட்ட திருத்தம் மூலமாக 1976ல முகவுரையில சேர்க்கப்பட்டது. பண்டிட் தாகூர் பார்கவான் சொல்லக்கூடியவர் முகவுரையை அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. ரொம்ப சிம்பிளா, திஸ் இஸ் அ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாஸ் ப்ரீஆம்பிள். சரிங்களா? சோ அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா ஒரு சாவரன், இறையாண்மை கொண்ட மக்களாட்சி, சமதர்ம, மதச்சார்பற்ற நாடு. சரிங்களா? சோ இந்தியா முழுக்க முழுக்க இறையாண்மையான நாடு, ஒரு குடியரசு நாடாக இது இருக்குதுன்னு சொல்லி குறிப்பிடுகிறார்கள். இது அப்படியே கொஸ்டின்ல கேட்பாங்க. ஆர்டர்ல என்ன ஆர்டர்ல கொடுத்திருக்காங்க நம்மளோட ப்ரீஆம்பிள்னு சொல்லிட்டு SSDRன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சாவரன், சோசியலிஸ்ட், செக்யுலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். SSSDR. சரிங்களா? சாவரன், சோசியலிஸ்ட், செக்யுலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். அதே மாதிரி ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டியும் நம்மளோட ப்ரீஆம்பிள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அனைத்து மக்களுக்கும் இது கொடுக்கப்படும். அண்ட் அது நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்லயே நவம்பர் 26ல இந்த கான்ஸ்டிடியூஷனை நாங்க மக்களுக்கு கொடுக்கிறோம்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. ப்ரீஆம்பிள்ல குறிப்பிடப்பட்ட தேதி எதுனா நவம்பர் 26. இப்ப வரைக்கும் சட்ட தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம்.
அரசமைப்பு தினமாகவும் சட்ட தினமாகவும் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு நாள் தான் இந்த நவம்பர் 26. சரிங்களா? திஸ் இஸ் ஆர் பிரியாம்பிள். இப்ப அடிப்படை உரிமைகள் வரும் பொழுது முக்கியமான உரிமைகள் 6 உரிமைகள் இருக்கு இல்லைங்களா? சமத்துவ உரிமை, ரைட் டு ஈக்வாலிட்டி. இதுல ஆர்டிகல் 14 ரொம்ப முக்கியமானது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் 17 தீண்டாமையை ஒழிக்கக்கூடிய ஒரு ஆர்டிகலா இருக்கு. சுதந்திர உரிமை, ரைட் டு ஃப்ரீடம் சொல்லக்கூடியது, பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை. ஆர்டிகல் 19. ஆர்டிகல் 20 குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் தனக்காக வந்து அதுல இருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. 21 வாழ்வுக்கான உரிமை. 21 ஏன் சொல்லக்கூடியது தொடக்க கல்வி பெறும் உரிமை. 2022ல என்ன பண்றாங்க அப்படின்னா 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலமாக கண்டிப்பான முறையில குழந்தைகளுக்கு தொடக்க கல்வி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆர்டிக்கலை ஜாயின் பண்றாங்க. புதுசா ஒரு ஆர்டிக்கல் ஆட் ஆகும் பொழுது அது அதே நம்பர்ல ஏபிசின்னு சொல்லிட்டு ஆட் ஆகும். நம்ம நம்பரை மாத்த மாட்டோம், அதுக்கு பதிலா ஏபிசிடின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஆட் ஆன வந்து சேர்த்துக்குவோம். அந்த மாதிரி 86வது சட்ட திருத்தம் மூலமா தொடக்க கல்வி பெறும் உரிமை சேர்க்கப்படுது. சரிங்களா? 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு மாநில அரசுகள் அந்த ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றத கொண்டு வராங்க. சுரண்டலுக்கு எதிரான உரிமை, நீங்கள் சுரண்டப்படுகிறீர்கள், அதாவது கட்டாய வேலை, கொத்தடிமை முறை, இதுல இருந்து மக்களை பாதுகாக்கணும்னு கொண்டு வரப்பட்டது. குழந்தை தொழிலாளர்களை முறைமைப்படுத்துதலுக்கான ஆர்டிகல் 24. சரிங்களா? சோ சமய சார்பு உரிமை அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு சமயத்தை வேணாலும் நீங்க பின்பற்றலாம், அதற்கான உரிமை சமய சார்பு உரிமை. 25ல இருந்து 28 வரை இருக்கக்கூடியது சமய சார்பு உரிமை அப்படின்னு சொல்றாங்க. கல்வி கலாச்சார உரிமை. சோ 29 மற்றும் 30 மக்களுக்கான கல்வி மற்றும் கலாச்சார பாதுகாப்புக்கான உரிமையாக கருதப்படுது. இதுலயுமே 1978ல 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சொத்துரிமைன்னு சொல்லக்கூடியத கல்வி கலாச்சார உரிமையில இருந்து சட்ட உரிமையாக மாற்றியது. இது அடிப்படை உரிமை கிடையாது. சொத்துரிமை அவர்களோட ஃபேமிலி, ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும். அதனால அதை சிவில் ரைட்ஸா மாத்திடுறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது, சிவில் ரைட்ஸா மாத்துறாங்க. சரிங்களா? சோ அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, உங்களோட ரைட்ஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா கோர்ட்டுக்கு போய் அதை கிளைம் பண்ணலாம். ஆர்டிகல் 32. சோ மொத்த கான்ஸ்டிடியூஷனையும் ப்ரொடெக்ட் பண்ணி மக்களுக்கு உரிமைகளை பாதுகாக்கிற ஒரு உரிமை தான் இந்த ஒரு ஆர்டிகல் 32. இத அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது அரசியலமைப்பையே கட்டி காப்பாற்றக்கூடிய, அரசியலமைப்பின் ஆன்மாவாக கருதப்படக்கூடிய ஒரு ஆர்டிகல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. சரிங்களா? Now coming to the questions. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் சமத்துவம், மதச்சார்பற்ற மற்றும் ஒருமைப்பாடுன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டன? எக்ஸாக்ட்லி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி, 42வது சட்ட திருத்தம். சரிங்களா? சோ சமத்துவம், சோசியலிஸ்ட், செக்யூலர் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஆட் பண்ணது வந்து 42வது சட்ட திருத்தம் தான். அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டும் கோட்பாடுகள் டிபிஎஸ்பி எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டன? ஜெர்மனி, யுஎஸ்ஏ, பிரிட்டன், அயர்லாந்து. நம்ம கவர்மெண்ட்டுக்கான ஒரு ரெகுலேஷன் கைட்லைன்ஸ் சொல்லுவோம், டிபிஎஸ்பி. எனி கெஸஸ்? நீங்க சாட் பாக்ஸ்ல ஆன்சர் சொல்லலாம். எஸ், ஆப்ஷன் டி, அயர்லாந்து. சரிங்களா? சோ கல்வி உரிமை சரத்து 21A அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் சேர்க்கப்பட்டது? கல்வி உரிமை. எக்ஸாக்ட்லி 86வது திருத்தம். சரிங்களா? அடுத்த கேள்வி, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அல்லது சட்டங்களின் சமமான பாதுகாப்பு அனைவருக்கும் உண்டு என்று கூறும் சரத்து எது? ஈக்குவல் பிஃபோர் லா.
ஷரத்து 14. சரிங்களா? ஆர்டிகல் 14னா ஈக்வாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு சொல்லக்கூடியத எடுத்துரைப்பது. அடுத்த கேள்வி, மாநில அவசர கால நிலை, ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்லக்கூடிய பிரசிடென்டோட ரூல் கொண்டு வரக்கூடிய ஒரு சரத்து எது? ஆர்டிகல் எது? சோ ஆர்டிகல் பேஸா கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. ஸ்டேட் எமர்ஜென்சிக்கான ஒரு ஆர்டிகல் எது? And the correct answer is article 356. சரிங்களா? 356. So now coming to recommended textbook, நம்ம ஏற்கனவே previous classesல நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதை பத்தி. தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கிளாஸஸ்ல டிஸ்கஷன் நடந்திருக்கு. யூ கேன் see that. அண்ட் 3 கேட்டகரிஸா உங்களோட ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ராங், மாடரேட், வீக்குன்னு சொல்லிட்டு. ஸ்ட்ராங் அண்ட் மாடரேட்னு சொல்லக்கூடியவர்கள் ஹிஸ்டரி எனக்கு தெரியும், நான் இது வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். எஸ் வி கேன் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் இருக்கக்கூடியவர்கள். பட் 3வது கேட்டகரி அந்த வீக் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. ஹிஸ்டரியை தொட்டே ரொம்ப நாள் ஆச்சுங்க, ஹிஸ்டரி எனக்கு இப்ப புது சப்ஜெக்ட் மாதிரி, மறுபடியும் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் பிகினிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு லெட் மீ டெல் யூ, டெஃபினெட்லி யூ கேன் டூ. கவலைப்படவே வேணாம், உங்களால முடியும். ஏன்னா உங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பா இருக்கக்கூடியதா இந்த யூஜிடிஆர்பி. ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் அண்ட் அவுட்லெட். இது வரைக்கும் இனிமே தான் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க ப்ரிப்பரேஷன்னா, ஹிஸ்டரியை பத்தின ஒரு அடிப்படையை கொடுக்கறது டிஎன் ஸ்கூல் ஹிஸ்டரி புக்ஸ். ஸோ இது வரைக்கும் நீங்க தொடாட்டினாலும் சரி, இனிமே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, இனிமே தான் ஹிஸ்டரியை புரிஞ்சுக்கவே போறேன் அப்படின்னாலும் சரி, ஸ்கூல் புக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுத்துரும், எல்லா கான்செப்ட் பத்தியும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். எஸ்பெஷலி திஸ் இஸ் அ பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்டார்ட் வென் யூ ஸ்டார்ட் வித் +1 and +2 புக்ஸ். 11 மற்றும் 12ஆம் வகுப்பு புத்தகங்களை பத்தி படிக்கணும். சரிங்களா? எஸ்பெஷலி ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி ரெண்டை மட்டும் படிச்சா போதுமானது. ஹிஸ்டரி புத்தகங்களை பொறுத்தளவு வரலாற்று புத்தகங்கள்ல 11 மற்றும் 12ஆம் வகுப்பு புத்தகங்கள் முழுமையா படிக்கணும். எல்லா பாடமுமே படிக்கணும். நம்ம சிலபஸ்ல இருக்கிற எல்லா டாபிக்குமே அந்த புத்தகத்துல இருக்கு. சரிங்களா? சில டாபிக் மட்டும் தான் கிடையாது. அமெரிக்க வரலாறு இருக்காது, சைனா ஜப்பான் வரலாறு 2 யூனிட் மிஸ் ஆயிரும். மற்றபடி எல்லா டாபிக்குமே அதுல வந்து கொஞ்சம் டீடைல்டாவே கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே. ஸ்கூல் ஹிஸ்டரியில வந்து அப்ப 8 யூனிட் இருக்கா, நான் அப்ப படிச்சிடலாம்ல. 8 யூனிட்னா 15 கேள்வி வச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 120 மார்க் வருதே. அப்ப நான் ஸ்கூல் புக் தரவா படிச்சுட்டு எக்ஸாம் போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ, டு நாட் டிபெண்ட் ஆன் ஸ்கூல் புக்ஸ். ஸ்கூல் புக்ஸ் உங்களோட அந்த ஃபவுண்டேஷனுக்கு தான், அடிப்படையை, அந்த அடித்தளத்தை தரமாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்காக தான் ஸ்கூல் புக்ஸ். கண்டிப்பா அதுல இருந்து கேள்வி கேட்பாங்க. லாஸ்ட் டைம் ஸ்கூல் புக்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்வி 150ல வெறும் 54ல இருந்து 55 கேள்விகள் தான் வந்திருக்கு. நமக்கு கட் ஆஃப் எவ்வளோ? 115 கேள்விகள். ஏன்னா இது பள்ளி குழந்தைகளுக்கான பரீட்சை கிடையாது. ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதலாம்னு நினைச்சீங்கன்னா இது பள்ளி குழந்தைகளுக்கான பரீட்சை கிடையாது, இது டீச்சர்ஸ்க்கான பரீட்சை. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நிறைய புத்தகங்கள்ல இருந்து கேட்பாங்க. ஸோ கண்டிப்பான முறையில நீங்க புத்தகங்கள் வாங்கி படிச்சாகணும். ஸோ கொஸ்டின் ஃப்ரம் ஸ்கூல் புக் வெறும் 54 தான் வந்திருக்கு. அதனால ஸ்கூல் புக் மட்டும் படிச்சுட்டு அதை நம்பிட்டு இருக்க வேணாம், நிறைய புத்தகங்கள் வாங்கியும் படிக்க ஆரம்பிங்க. கட் ஆஃப் 115 எடுத்தாதான் கன்ஃபார்ம் ஜாப் அப்படின்றது மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. Now for reference books details, refer previous classes. ஏன்னா தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம்லாம் ரொம்ப டீடைல்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு புத்தகமாக அவைலபிளா இருக்கும். யூனிட் 1னா பண்டைய கால இந்திய வரலாறு, யூனிட் 2னா மெடிவல் இந்தியா, அதே மாதிரி யூனிட் 3 மாடர்ன் இந்தியன் வரலாறு, சுதந்திர போராட்ட வரலாறு படிக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு புத்தகமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் கமிங் டு திஸ், டோட்டலா பார்த்தோம்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஒவ்வொரு புத்தகம்னா யோசிச்சு பாருங்க. ஸோ டோட்டலா நம்பர் ஆஃப் புக்ஸ் அட்லீஸ்ட் 9ல இருந்து ஒரு 10 புத்தகங்கள் கம்ப்ளீட்டா படிக்கணும். 10 புத்தகங்கள் 5 மாதங்கள் முடிச்சிடலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது இல்லைங்களா? கண்டிப்பா கண்டினியூஸா படிக்கிறீங்க, ஃபுல் எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னா முடிச்சிடலாம். அண்ட் இஃப் யூ திங்க் இட் இஸ் நாட் பாசிபிள், ஹியர் வி ஆர். வேற என்ன வழி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஹியர் வி ஆர். யூஜிடிஆர்பிக்காக கோர்சஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். வெற்றி பயணம் 2.0. பிஜிடிஆர்பிக்கு ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணியிருந்தோம் 2025ல. அண்ட் கிரேட் ரிசல்ட்ஸ் வி அச்சீவ். ஸ்டேட் ரேங்கர்ஸ் வரைக்கும் நமக்கு ரிசல்ட் கிடைச்சாச்சு. ஸோ நவ் வி ஆர் லான்ச்சிங் இட் ஃபார் யூஜிடிஆர்பி 2026 எக்ஸாமினேஷன். கேள் கவனி வெல் வித் ப்ரொஃபசர் அகாடமி. ஸோ டெஃபினட்டா கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணும்பொழுது உங்களுக்கு கட்சாட் நோட்ஸா ஒவ்வொரு யூனிட்ல இருந்து எதை ஃபோக்கஸ் பண்ணணும், முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் கொடுத்துருவோம். அண்ட் ஆல்சோ நம்மளோட கிளாஸஸ் பத்தின டீடைல்ஸ் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கோர்ஸை பொறுத்தளவு உங்களுக்கு காலை 5 மணி முதல் 6:30 மணி வரை கிளாஸஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ ரெக்கார்டர் கிளாஸஸும் அவைலபிளா இருக்கும்.
ஸோ ஒரே விஷயம், காலையில நீங்க அட்டெண்ட் பண்ணும் பொழுது அது லைவ் ஆன்லைன் கிளாஸா இருக்கும். ஃபேக்கல்டிஸ் லைவா கிளாஸ் எடுப்பாங்க. சந்தேகங்கள் இருந்தா அவங்ககிட்ட நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆனா ரெக்கார்டு கிளாஸஸ்ன்னு சொல்லக்கூடியது 6:30க்கு பிற்பாடு அதே கிளாஸ் எடுத்தாங்க இல்லைங்களா? இன்னைக்கு காலையில ஒரு கிளாஸ் நடக்குனா அது ரெக்கார்டட் வீடியோவா நம்மளோட ஆப்ல அவைலபிளா இருக்கும். ஒன்ஸ் நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ரெக்கார்டட் கிளாஸஸ்லாம் உங்களுக்கு ஆக்சஸ் கிடைச்சிரும். ஸோ இந்த ரெக்கார்டட் கிளாஸஸ நீங்க எப்ப வேணாலும், எத்தன தடவ வேணாலும் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி வர பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட ரிவிஷனுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் திஸ் பேட்ச் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் வெரி சூன். மார்ச் 10ஆம் தேதி தொடங்குது. ஸோ பி சூன். ஜாயின் பண்றீங்க அப்படின்னா மார்ச் 10ல இருந்தே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து அட்டெண்ட் பண்ணும்பொழுது இட் வில் பி வெரி எஃபெக்டிவ். ஸ்டார்ட் இமிடியட்லி. அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ் பேஸ்ட் மெட்டீரியல்ஸ். கிளாஸ்ல நம்ம என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்றோமோ அது உங்களோட கைகள்ல வந்துரும். PYQ வித் ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷனோட ஃபுல் செட்டா உங்க கைகள்ல கிடைச்சிரும். ஒன் லைனர்ஸ் சொல்லக்கூடிய ஃபைனல் ரிவிஷனுக்கு தேவையான 1.1 லைனர்ஸோட மெட்டீரியலும் நம்ம ஷேர் பண்ணிடுவோம். சரிங்களா? சோ ரிமெம்பர் கிளாஸ் பேஸ்ட் மெட்டீரியல்ஸ். இப்ப நீங்க பாத்தீங்க இல்லைங்களா, கிளாஸுக்கான மெட்டீரியல் நிறைய வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு பிபிடி PDF உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. PYQ கொஸ்டின் பேப்பர்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வித் டீடைல்ஸ் உங்களுக்கு ஷேர் ஆயிடும். அண்ட் ரிவிஷன் இஸ் மஸ்ட். படிச்சா மட்டும் போதாது. ஸோ சிம்பிள் விஷயம் தான். போர்டு எக்ஸாமினேஷன் நடந்துட்டு இருக்கு. 10th and 12th பசங்க படிக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. 3 மாசத்துக்கு முன்னாடியே பாடெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு படிக்க உட்காந்துருவாங்க. கண்டினியூஸ் ரிவிஷன் தான் இருக்கும் அடுத்த 3 மாசம். அதுதான் நமக்குமான ஒரு முக்கியமான ஒரு ப்ராக்டிஸும் கூட. ஒரு லெசனாவும் நம்ம அதை எடுத்துக்கலாம். கண்டினியூஸ் ரிவிஷன் இருக்கணும். படிச்சா மட்டும் போதாது. எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு அது ஞாபகம் வரும். எக்ஸாம் டைமே நல்லா பதட்டமா இருக்கும். அப்ப நமக்கு ஆன்சர் பண்ற அளவுக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்கணும் மைண்ட்ல. ஸோ கண்டினியூஸ் ரிவிஷன் இருந்தா மட்டும்தான் ஹிஸ்டரியை பொறுத்தளவு ஹையர் ஸ்கோர் வைக்க முடியும். எக்கச்சக்க வருடங்கள் பெயர்கள் வரும். ஸோ அதனால ரிவிஷன் இஸ் மஸ்ட் டு மேக் யூ டு ரிவைஸ் வெல். நம்ம கிளாஸஸ்ல டெய்லி டெஸ்ட் இருக்கும். அன்னன்னைக்கு கிளாஸ் நடக்குது அப்படின்னா அதுக்கான டெஸ்ட் இருக்கும். தினத்தேர்வு, டாபிக் வைஸ் டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது மீள் பார்வை தேர்வு. நம்ம கம்ப்ளீட்டா சிலபஸ் கவர் பண்ணி முடிச்சிட்டோம். 10 யூனிட் கிளாஸஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்லயுமே டீடைல்டு கிளாஸஸ் இருக்கும். 10 யூனிட் முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு யூனிட் டெஸ்ட் இருக்கும். ஃபுல் லென்த் மாடல் டெஸ்ட், 150 கேள்விகள் கொண்ட ஒரு டெஸ்ட், முழு மாதிரி தேர்வு, மாநில அளவிலான மாதிரி தேர்வு, ஓபன் டு எவ்ரி ஒன். சரிங்களா? அந்த மாதிரி ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட், மாடல் எக்ஸாம்லாம் நம்ம நடத்துவோம். ஸோ இது எல்லாமே உங்களை கண்டிப்பா பரீட்சைக்கு தயார் பண்ணிரும். சரிங்களா? So before exam, you will do that. Now going to the next one, results speak louder than any words. நாங்க சொல்வதை விட ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். 2000+ TRB செலக்ஷன்ஸ் இது வரைக்கும் இருந்திருக்கு. நெட் அண்ட் செட் செலக்ஷன் பொறுத்தளவு 2300+ இருந்திருக்கு. 250+ JRF செலக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர்ஸ் அண்ட் சோ மெனி. ஸோ நிறைய சப்ஜெக்ட்ல ஸ்டேட் ரேங்கர்ஸ் இருக்காங்க. ப்ரீவியஸா நடந்த UGTRBலயே 136 பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க. And PGTRB results, a great achievement from our academy. State rankers from all subjects. Maximum நம்ம ஆஃபர் பண்ண எல்லா சப்ஜெக்ட்லயுமே ஸ்டேட் ரேங்கர்ஸ் இருக்காங்க, இன்க்ளூடிங் ஹிஸ்டரி. ஸோ ஸ்டேட் தேர்ட் ரேங்கர் கோகிலா மேம். ஸோ ஹிஸ்டரியில இருந்து ஸ்டேட் தேர்டா வந்திருக்காங்க. A proudable moment. So congratulations to her and as well as to you people. You still can achieve this. சரிங்களா? ஸோ ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. நம்மளோட சிலபஸ் PGTRBலாம் பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் சைக்காலஜி, GK நிறைய இருந்தது. இப்போ உங்களுக்கு ஹிஸ்டரி மட்டும்தான் இருக்க போகுது. ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களும் ஸ்டேட் ரேங்கர் ஆகலாம். சரிங்களா? ஸோ 300+ செலக்ஷன்ஸ் இருந்திருக்கு PGTRBல. We are proud to present this to you. And UGTRB வெற்றி பயணம் தொடங்க போறோம் மார்ச் 10. And the fees will be only 9,000 rupees. சரிங்களா? வெறும் 9,000 rupees only. And இன் திஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு யூனிட்டும் டீடைலா டிஸ்கஸ் பண்ணி போகும் பொழுது ரிவிஷனோட இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸ் கிடைச்சிடும். ஸோ உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும்தான் நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மூலதனம். நீங்க உழைக்க ரெடியா இருக்கீங்கன்னா நாங்களும் ரெடி உங்களை வெற்றியாளராக மாற்றுவதற்கு. வெற்றி பயணம் கேள் கவனி வெல் வித் ப்ரொஃபசர் அகாடமி. ஸோ இஃப் யூ வாண்ட் ஜாயின் ப்ளீஸ் டூ ஜாயின் இமிடியட்லி. கீழே நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ். ஹிஸ்டரிக்கு மட்டும் கிடையாது, உங்க ஃபேமிலியில வேற யார் இருந்தாலும் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ பாட்னி, கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி, மேத், பிசிக்ஸ், தமிழ், சுவாலஜிலையும் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி ஃபார் ஹிஸ்டரி லெட் மீ டெல் யூ வெரி கிளியர்லி, தமிழ் மீடியத்துல நடக்க போகுது. சரிங்களா? ரொம்ப கம்ஃபர்டபுளாவே இருக்கும். மார்ச் 10 கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் அனைவருக்குமான வெற்றி வாழ்த்துக்கள்.
உங்கள் வெற்றியில் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். நன்றி, வணக்கம்.